சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு. இந்தாங்க பிள்ளைல, 2 பேரும் சாப்பிடுங்க. என்ன டீ சாப்பிடாம தட்டை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? ஏம்மா என்ன வெறும் இட்லி தானா? இட்லி வச்சு சாம்பார் வச்சு கொடுத்துருக்கேன்ல, என்ன வெறும் இட்லியான்னு கேட்க? ஏம்மா அது இல்லைம்மா, ஃபாரின்லலாம் நல்லா அழகாக ப்ரெட்டு டோஸ்ட் போட்டு கொடுக்காங்க. அதில் ஜாம் தடவி பட்டர் தடவி எதையாட்டும் ஒன்று தடவி கொடுக்காங்க. அதுக்கு பிறகு நல்ல ஒரு கிளாஸ் பால் எடுத்து கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. இப்படித்தான் சாப்பிடுவாங்கம்மா. நீங்கள் என்னடான்னா எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை இடியாப்பம் பூரி பொங்கல்னு செஞ்சுட்டே கிடைக்கீங்க. ஒரு ப்ரெட்டு டோஸ்ட் போட்டு தரலாம்ல? ஓஹோ அப்படியா? எப்படித்தான் தினம் அந்த இட்லி தோசையே போடுதீங்களம்மா, எரிச்சலாக இருக்குது நம்மளுக்கெல்லாம். அடியே வெளிநாட்டுக்காரி ரொட்டி திம்பாங்கியே, அவ ஒரு ரொட்டியை தின்னுட்டு போவா, நீ அப்படியே திம்ப 20 ரொட்டி கேட்பல்ல, அதுக்கு தான் செய்யாமல் இருக்கே. அப்போ அந்த ஜூஸ், அது ஜூஸ்ன்னு கேட்கீங்களேன்னு உங்கள் அப்பா ஒரு நாள் ஜூஸ் டப்பா வாங்கிட்டு வந்தார், ஞாபகம் இருக்கா? 1 லிட்டர் ஜூஸு, 1 லிட்டர் 2 லிட்டரு, ஏன்னா அவன் இலவசமாக கொடுத்தான். 1க்கு 1 இலவசம்னு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அந்த மனுஷன் வேலைக்கு போனார். சாயந்தரம் வந்து சரி ஒரு வாய் குடிப்புமேன்னு பார்த்தா ஜூஸ் டப்பா குப்பையில் கிடக்கு. என்னட்டி செஞ்சீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு? ஒரே நாளில் 2 லிட்டர் ஜூஸ் குடிச்சிருக்கீங்க. வெளிநாட்டுக்காரி அப்படியே குடிப்பா? ஏம்மா நீங்கள் இட்லி தோசையே தாங்கம்மா, நாங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிடுதோம். வெளிநாட்டுக்காரி தின்னாலாம் கேட்க வந்துட்டா. நம்மகிட்டலாம் இவளுக்கு கதை நடக்குமா? லட்சுமியா கொக்கா? பிரியாம்மா எப்படி இருக்க? எத்தே மாமா வாங்க வாங்க உட்காருங்க. பிரியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. யாருட்டி வந்திருக்கா? அடடே மைனி அண்ணாச்சி, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க? பேராண்டியே பார்க்கணும் போல இருந்துச்சு. பிள்ளைகள் 2 இங்கே தான் கிடக்கு, அதனால அங்கே வீட்டில் இருக்க மனசு வரல. அதான் சரி எல்லாரையும் பார்த்துட்டு போயிடுவோமேனு வந்தோம். இது உங்கள் வீடு மைனி, நீங்கள் எப்போனாலும் வரலாம். பிரியா பிள்ளையத்தா இந்தாங்க மைனி, இவனை நீங்கள் வச்சு பாருங்க. என் தங்க பிள்ளை, என் பட்டு தங்கம், புஜ்ஜுக்குட்டி, அம்முக்குட்டி, பாட்டியை பாருங்க. உங்களை எங்கேன்னு உரிச்சு வச்சிருக்கானே. ஏம்மா நேற்று தான் கார்த்தி மாதிரியே இருக்கான்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்ன எங்கள் மாமியார் மாதிரி இருக்கான்னு சொல்லுதீங்க? அப்படி தாண்டி சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இது வேறையா? எப்படி தூங்குதான் பாரு. கார்த்திகை கணக்காவே இருக்கான்ல. ஆமா ஜானகி, நம்ம பிள்ளைய மாதிரியே தான் இருக்கான். சின்ன பிள்ளையில அவனும் இப்படித்தான் இருந்தான். ஏம்மா நீ போய் சொன்னேன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எட்டி சும்மா இரண்டி. அத்தை மாமா என்ன சாப்பிடுதீங்க? காப்பி கொண்டு வரட்டா, டீ கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, பேராண்டியை பார்க்க தானே வந்தோம். அவனை நல்ல முதல்ல கொஞ்சிக்கிடுதோம். சம்மந்தி எங்க போயிட்டாரு? அவர் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். ஏதாட்டும் சொல்லணுமா சம்மந்தி? இல்லம்மா, அவர் வரட்டும். பேராண்டிக்கு பேர் வைக்கிறத பத்தி பேசிடுவோம். வாங்க வாங்க வாங்க, சம்மந்தி அம்மா சம்மந்தி ஐயா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 100. உட்காருங்க சம்மந்தி ஐயா. பெரியா கொஞ்சம் நவுண்டு உட்காரு, உங்க அப்பா உட்காரட்டும். பேர பிள்ளை பிறந்து 1 வாரம் ஆகுது, இன்னைக்கு தான் உங்களுக்கு பார்க்க வரணும்னு தோணுச்சா? எங்க சம்மந்தி, நேரமே இல்ல. நான் வேலைன்னு ஓடிடுறேன். இவளும் தினமும் சொல்லிட்டு தான் இருக்கா. கார்த்தி வேற எங்கேயே கிடக்கான். பிள்ளைங்க எல்லாம் இல்லாம அங்க வீடே வெறிச்சுன்னு கிடக்கு. அதான் சரி ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமேனு வந்தோம். இன்னைக்கு லீவு போட்டுட்டு வந்தேன். நீங்க பிசினஸ் தானே, நினைச்ச நேரத்துக்கு லீவ் போட்டுக்கிடலாம்ல. அப்படிலாம் போட முடியாதுமா. பிசினஸா இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு கரெக்டா போய் வேலை செய்யணும். என்ன மைனி, உங்க வீட்டுக்காரர் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு தினமும் போறாருல்ல, லீவ் போட்டு வீட்டில் கிடக்க வேண்டியதானே? அது சொன்னா கேட்க மாட்டாருல்ல. அதே மாதிரி தான் இவரும், ஒரு நாளும் சொன்னா கேட்கவே மாட்டாரு. சரி சம்மந்தி, எப்படி போகுது தொழிலெல்லாம்? அது நல்லா போகுது. இருந்தாலும் நம்ம வீட்டையும் பார்க்கணும்ல. பேராண்டிக்கு பேர் வைக்க வேண்டியிருக்குல்ல. அதான் சரி பார்த்து விட்டு பேசிட்டு போயிருவோமேனு வந்தோம். அடுத்த வாரத்துக்கு நம்ம ஊர் கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிடுவோமா? பேர் வைக்கிறது வீட்டில் வச்சு வச்சாதான் நல்லா இருக்கும். அப்படி சொல்லுதீங்களா? சரி, வீடும் பெருசாக தானே இருக்கு, வீட்டிலே வச்சிருவோம். வீட்டில் தோட்டத்தில் எங்கேயாவது பந்தல் கிந்தல் போட்டு எல்லாம் செஞ்சு நல்லா கிராண்டாக செஞ்சுருவோம். ஆட்டும் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் சொல்லிருங்க, சொந்தக்காரங்களுக்கு சொல்லிருங்க, எல்லாருக்கும் சொல்லி வச்சிருங்க. நாங்களும் எங்க சொந்த பந்தத்தை கூட்டிட்டு வந்துருந்தோம், இங்க வச்சே வச்சிருவோம். சரி சம்மந்தி, எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுதேன். என்ன பேர் வைக்கன்னு முடிவு பண்ணிக்கலாம்? உங்க பேரனுக்கு நீங்க தான் பேர் வைக்கணும், நாங்க எப்படி வைக்க முடியும்? மருமவன் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பல்ல. ஒரு 4-5 பேர் யோசிச்சு வச்சிருக்கோம் மாமா. கார்த்திகை நானும் சேர்ந்து நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏதாட்டும் ஒன்று முடிவு பண்ணுவோம். என்ன பேர் என்ன அத்தைட்ட சொல்ல மாட்டியா?
எத்த சொல்கிறேன் தே, எந்த பேர் வைக்கணும் உங்கள்கிட்ட கேட்டு தானே செலக்ட் பண்ணணும். நாங்களே எப்படி பண்ணுவோம்? அதெல்லாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 4-5 பேர் எடுத்திருக்கோம். அதை உங்கள்கிட்ட காட்டுதோம். எது வைக்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த பேர் வச்சாலும் சரிதாம்மா, குலதெய்வம் பேர் எழுத்து வர்ற மாதிரி வச்சிருங்க, சரியா? நியூமராலஜிலாம் பார்த்து வைக்கணும்ல. ஆமாம்மா, நீ எதை வேணாலும் பார்த்து வை, ஒரு நல்ல பேரை வை. ஆ சரி மாமா. கார்த்தி ஆபீஸ் போயிட்டானோ? ஆமாம் மாமா, சாயந்தரம் தான் வருவார். அவன் இருந்து அவனையும் பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சோம். சரி, அப்படியே நாங்கள் கிளம்புதோம். என்னத்தை கிளம்ப போறீங்க? அதெல்லாம் கிளம்பக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு இங்கே இருந்துட்டு போங்க. ஐயோ 2 நாள்லாம் இருக்க முடியாது சம்மந்தி, வேலை கிடக்கு. சரி, சாயந்தரம் மருமகன் வர்ற வரைக்காவது இருங்களேன். ஆமாம் ஆமாம், நான் போய் சாப்பாடு செய்தேன். நான் இன்னைக்கு பூரம் பேராண்டியே கொஞ்சம் போகிறேன். வெத்தலைய போட்டேன்டி, புத்தி கொஞ்சம் மாறுதடி, புத்தி கொஞ்சம் மாறையில சக்தி கொஞ்சம் ஏறுதடி. அட நம்ம தோஸ்து வாரான். இழிச்சவனே, எங்க இந்த பக்கம்? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வாட்ச்மேன் வேலை பாக்கியோ? ஆமா ஆமா, வாட்ச்மேன் வேலை தான். சரி, ஒரு ரவுண்ட் அடிக்கியா? வேண்டாம்ப்பா, நான் குடியெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. என்னப்பா இது, குடியை விட்டுட்டேங்க? எனக்கு சொல்லி கொடுத்த குருவே நீ தான், நீ எப்படி விடலாம்? அதை விட பொண்டாட்டி பிள்ளைங்க ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு, அதனால தான் விட்டுட்டேன். சரி, எனக்காண்டி ஒரு ரவுண்டு மட்டும் அடி, உட்காரு. நீயும் குடியை விட்டுரு, சரியா? போய் நிம்மதியாக வாழை பாரு, பொண்டாட்டி பிள்ளைங்கள பாரு. அவ கடக்க குந்தாணி, நீ வந்து உட்காரு, ஒரு ரவுண்டு அடிப்போம். நான் சொல்லுறது உனக்கு புரியலையா? நான் குடியை விட்டுட்டேன்னு சொன்னேன், வந்து குடி குடின்னு உயிரை வாங்கக்கூடாது. அதெல்லாம் விட்டுருவேன்னு சொல்றதும் மறுபடியும் குடிக்கிறதும் சகஜம் தானப்பா. அப்படிலாம் கிடையாது, நான் திருந்திட்டேன், அவ்வளவுதான். சரி, நீ போ, நான் குடிக்கேன். தனியா குடிக்கணுமேனு பார்த்தேன். நீயும் ஒழுங்கு மரியாதையை குடியை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்குற வழியை பாரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்லுதே? எப்படியோ நாசமா போ. பெருசா சொல்ல வந்துட்டான். அவளுக்கு தான் 5000 ரூபா கொண்டு கொடுத்தாச்சுல்ல, அவ பெசாட்டுக்கு கறிய வாங்கி தின்னுட்டு கிடப்பா. நம்ம அதுக்குன்னு குடிக்காம இருக்க முடியுமா? எப்ப துபாய்க்காரா, வேலையெல்லாம் எப்படி நடக்கு? அண்ணாச்சி, வேலை நல்லா போகுது. சரிப்பா, அந்த மிளகால ஏன் பழுத்து கிடக்கு? அதை புடுங்க வேண்டியதானே? வத்தல் போடணும் நீங்க தானே சொன்னீங்க? ஆமாப்பா ஆமாப்பா, நான் தான் சொன்னேன். சரி, அந்த வேலையை முடிச்சிரு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் நான் ஊர்ல இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன். அவங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா, நானும் என் பொண்டாட்டியும் போறோம். அதனால கொஞ்சம் பார்த்துக்கொன்னே. சரி அண்ணாச்சி, நான் பார்த்துக்கிட்டுதேன். சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. என் பொண்டாட்டி அங்கே ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஊருக்கு கிளம்புதோன்னே கொஞ்சம் பார்த்துக்கோ. வேலைக்கு நாளைக்கு ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ. எத்தனை பேர் வராங்கன்னு கணக்கு எழுதி வச்சுக்கோ, சரியா? நான் வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கேன்னு சொல்லிடு. 2 நாளில் வந்துடுவேன். ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன 2 நாளில் வாரேன்னு சொல்லுதீரு? ஊரில் ஒரு வாரம் இருப்போம்ப்பா. நான் மட்டும் வந்துட்டு போவேன். சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கே போயிடுவேன். ஆட்டோ அண்ணாச்சி, போயிட்டு வாங்க. இவன் வந்த பிறகு நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. நம்ம எப்போனாலும் விட்டுட்டு ஊருக்கு போயிருந்தோம். ஏங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். பாத்திமா, இந்த வந்துட்டேன். வாங்க வாங்க. பழைய கஞ்சி, துவையல், வத்தல், பரவாயில்லையே, நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கியே. உங்களுக்கு இதானே பிடிக்கும், அதான் கொண்டு வந்தேன். நீ சாப்பிட்டியாட்டி? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிடுதேங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ வேலை கொஞ்சம் குறையா இருக்குன்னு உனக்கும் சேர்த்து லீவ் விட்டுருக்காரு. நாளைக்கு வேலைக்கு ஆள் எல்லாம் போட சொல்லியிருக்காரு. நீங்க வந்துருதியா? ஆமாங்க, நானும் நாளைக்கு வந்துடுவேன். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் தொட்டு சம்பாதிக்க முடியும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல. சரி சரி. முதலாளி எதுக்கு வந்தாரு? அவர் ஊருக்கு போறாராம். மாமியாருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொன்னாரு. அப்போ இன்னும் 2 நாளில் சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன செய்ய? அதுக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. வந்து சம்பளம் கொடுத்துட்டு மறுபடியும் போவேன்னாரு. அப்படியா? சரி சரி. பழைய சோறு இவ்வளவு கிடக்கு, பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்து விட்ட? பிள்ளைகளுக்கும் பழைய சோறு தான், ஆனால் அதை தாளிச்சு ஒரு முட்டையை பொரிச்சு கொடுத்து விட்டுட்டேன். சரி, தாளிச்ச சோறு பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கஞ்சி எடுத்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பழைய சோறை தாளிச்சு போட்டு கொடுத்து விட்டுட்டேன். அது நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? பிள்ளைகள் நல்லா சாப்பிடும். சரி, நான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை பார்க்க. நீங்க வீட்டில் போய் சாப்பிடு. சரிங்க. யாரும் இல்லை இல்லை, பொறுமையாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக வேலை செய்யுங்க. நீ சாப்பிடணும்ல.
எனக்கு வேண்டாங்க, நான் வரும்போது தான் மோர் குடிச்சிட்டு வந்தேன். போய் சாப்பிட்டேன்னா சரியா இருக்கும். அப்ப நான் சரி நான் மெதுவா சாப்பிடுதே. ஐயோ ஆண்டி எந்திரிங்க. ஆட போமா அங்கிட்டு எந்திரிக்க முடியாது. ஏம்மா ஏன் குப்புற கிடக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கியோ? ஆண்டி மயங்கி விழுந்துட்டாங்க. என்னது, மயங்கி விழுந்துட்டாங்களா? மயங்கி விழுந்துட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நல்லா தான் இருக்கேன். ஏம்மா என்னாச்சு? இப்படி குப்புற விழுந்து கிடக்க? நல்லா தான் இருக்கேங்க. அதை உன் பொண்டாட்டிகிட்டே கேளுப்பா. சிம்ரன் என்னாச்சு? நீயாவது சொல்லேன். ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லை. ஏம்மா அவ ஒன்றும் இல்லைங்காலே. அவள் அப்படித்தான் சொல்லுவா, நம்பாத. சிம்ரன் என்னாச்சுன்னு சொல்லு. அது அது வந்து என்ன வந்து போயின்னு இழுக்க? சாப்பிடுறதுக்கு இட்லி அவிச்சனா, சரி அவிச்ச. அதெல்லாம் நல்லா தான் செஞ்சா. அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்னு கேளு. என்ன செஞ்ச சிம்ரன்? ஆண்டிகிட்ட வந்து சட்னி வைக்கவான்னு கேட்டேன். நானும் வையேன்னு சொன்னேன்ப்பா. சொன்னாங்களா, அதனால என்ன சட்னி வைக்கணும் ஆண்டின்னு நான் கேட்டேன். சரி, அதுக்கு ஏன் அம்மா மயங்கி கிடக்காக? ஆண்டி பொட்டுக்கடலை சட்னி வைக்க சொன்னாங்க. சரி வச்சு கொடுக்க வேண்டியதானே? அதில் தான் ஒரு டவுட் வந்துச்சு சூர்யா. ஸ்டிக்கர் பொட்டில் வைக்கணுமா சாந்து பொட்டில் வைக்கணுமான்னு தெரியல. அதான் ஆண்டிகிட்ட கேட்டேன், மயங்கிட்டாங்க. நீயாவது சொல்லேன் எந்த பொட்டில் வைக்கணும்னு. வாயை பிளந்துக்கிட்டு நிற்க. இல்லை இப்போ தெரியுதா நான் ஏன் குப்புற கிடக்கேன்னு? நீயாவது சொல்லேன் எந்த பொட்டில் சட்னி வச்சா கரெக்டாக இருக்கும்னு. என்ன சூர்யா, நீயும் ஆண்டி மாதிரியே இருக்க. நீ வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்க, ஆண்டி குப்புற கவுந்து கிடக்காங்க. இப்போ என்ன செய்ய? ஒன்றும் புரிய மாட்டேக்கி. சரி விடுங்க, சாந்து பொட்டு வேண்டாம், ஸ்டிக்கர் பொட்டு வேண்டாம், குங்குமம் பொட்டில் சட்னி வச்சிருந்தேன். எத்தே, என்ன பழைய எறும்பு கடை வைக்க போறீங்களா? எதுக்கு இவ்வளோ பாத்திரம் தள்ளி போட்டிருக்கீங்க? பழைய எறும்பு கடை வைக்க இல்லாட்டி இவ்வளோ பாத்திரத்தை இப்போ நீ கழுவணும். என்னது, பாத்திரத்தை பூரா நான் கழுவணுமா? இவ்வளோ பாத்திரத்தையா? ஒரு வருஷம் பாத்திரத்தை மொத்தமாக கொண்டு வந்து போட்டிருக்கீங்களோ? ஒரு வருஷ பாத்திரமா? இன்னைக்கு ஒரே ஒரு நாளில் நீ பயன்படுத்தின பாத்திரம். சமைக்கேன்னு அடுப்பங்கரைக்குள்ளே கிடந்து கிண்டிக்கிட்டு கிடந்தல்ல, அவ்வளோ சட்டி இங்கே தான் கிடக்கு. இப்போ கழுவு. நான் தட்டு டம்ளர் மட்டும்தான் கழுவுவேன். இந்த பில்லி சுனியை வச்ச பாத்திரத்தெல்லாம் நான் கழுவ மாட்டேன். பில்லி சூனியை வச்சதா? பால் அடுப்பில் வச்சுட்டு போய் ஒரு வாரமாக உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தல்ல, அப்போ பால் கரைஞ்சு போய் தீஞ்சு போய் வீடு பூரா வாடை வந்துச்சே. அந்த சட்டி தான் அந்த ஓரத்தில் கிடக்கிற பால் சட்டி. மீன் பொறிக்கேன்னு ஒரு சட்டியை கரைச்சி போட்டிருக்கேன். பாயாசம் வைக்கேன்னு ஒரு சட்டி பூரா அடி பிடிச்சி போய் பற்றி போய் கிடந்துச்சு. அது ஒரு சட்டியில் கிடக்கு. அப்புறம் என்னமோ ஸ்வீட்டு செய்யுதேன்னு செஞ்சியே, எல்லா சட்டியும் அடி பிடிச்சி போய் இப்படி கிடக்கு. அவ்வளோத்தையும் போய் கழுவு. நான் இதெல்லாம் கழுவ மாட்டேன். ஆமாம், இவ பெரிய கலெக்டர் மாவா, வெள்ளி தட்டை மட்டும்தான் கழுவுவாவே. இவ்வளோ பாத்திரத்தை எப்படி கழுவ முடியும்? அப்போனா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு சட்டி எடுத்து பயன்படுத்திட்டு அதை கழுவி வச்சுட்டு அடுத்த சட்டி எடுக்கணும். ஒரு சட்டி எடுத்து போட்டுட்டு அடுத்தது எடுக்கிறது. ஒரு ஸ்பூன் வேணா கூட அடுத்து புதுசாக தான் எடுக்க. அதையாவது கழுவிட்டு யூஸ் பண்ணணும்ல. ஒன்றும் கிடையாது. இவ்வளோ பாத்திரத்தை போட்டால் எவ கழுவுவா? சிங்கிள் தானே போட்டு கழுவணும். எதுக்கு இங்கே அள்ளி கொண்டு வந்து போட்டிருக்கீங்க? சிங்கில் போட்டால் சிங்குக்குள்ளே கிடக்கிற பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு போயிருதே. அதனால எனக்கு பாத்திரம் கிடக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேக்கி. பாத்திரம் சிங்கு நிறைஞ்சு போய் கீழே பூரா தரையில் பூரா கிடக்கு. அதெல்லாம் உங்கள் தாத்தா வந்து கழுவுவார். அதுக்கு தான் அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு வந்து வெளியே போட்டிருக்கேன். மொத்தமாக கிடக்கு, அவ்வளோத்தையும் கழுவிட்டு உள்ளவா. என்னடி கண்ணீர் சொருன்னு வடியுது? இவ்வளோ பாத்திரத்தை எப்படித்தே கழுவ முடியும்? ஏன்த்தே இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுதீங்க? எந்திரிச்சு வந்தீங்கன்னா பல்ல உடச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையை உட்காந்து பாத்திரத்தை பூரா கழுவிட்டு தான் வரணும். நீங்கள் எங்கே போகிறீங்க? சீரியலுக்கு நேரம் ஆயிட்டு போய் பார்க்க போகிறேன். இந்த மாமியா கழுவி என்னத்துக்கு இந்த வாரத்துக்கு வருது? இந்த பில்லி சூனியை வச்ச பாத்திரத்தில் நான் கழுவ மாட்டேன். எல்லா பாத்திரத்தையும் கழுவாமல் வீட்டுக்குள்ளே வந்துடாதே. இத்தனை பாத்திரத்தையே எடுத்தேன் நான். கல்யாணத்துக்கு முன்னால் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்துக்கொண்டு சிங்கில் போட மாட்டேன். காப்பி குடிச்ச டம்ளர் ஏதாவது ஒரு மூலையில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வெளியே எந்திரிச்சு போயிடுவேன். அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க, பாத்திரத்தை கழுவு, தின்ன தட்டையாவது கழுவி வை, மாமியார் வீட்டில் போய் பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக போயிட்டு கடைசியில் மாமியார் வீட்டில் வந்து பாத்திரம் கழுவு போட்டாங்க. பிள்ளைய செல்லமாக வளர்த்து என்ன செய்ய? இன்னொரு வீட்டில் போய் பாத்திரம் கழுவு தானே போகுது. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படின்னு அடிச்சு படிக்க வைக்காங்களாக்கும். எங்கள் டேடி நைனாவது அடிக்க மாட்டார். எங்கள் அம்மாலாம் என்ன அடி, காலையில் விளக்கமாத்த தூக்கிட்டு வந்துடுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறியா இல்லையான்னு. படிக்கலைன்னா அடின்னு அடிச்சு படிக்க வைப்பாங்க. 10ஆம் கிளாஸோடு அதனால தான் நிறுத்திட்டு ஓடி வந்துட்டேன். எப்பா படின்னு ஒரு மனுஷியை அடித்து படிக்க வச்சது இங்கே வந்து இதை பாத்திரத்தை கழுவுறதுக்கு தானா? 1 2 பாத்திரங்கள் எல்லாம் கழுவவே ஒரு நாள் போதுமா? பாத்திரமே இவ்வளத்தையும் கழுவி முடிக்க நான் செத்து போயிடுவேன் போலையே.
யோ மாமியாரே, இதெல்லாம் நியாயமா? இதை வச்சு 3 நாளைக்கு கழுவலாமே. ஒரே நல்ல கழுவு போட்டுட்டு போயிட்டே. என்னடி எங்க சத்தம்? பாத்திரம் கழுவுனா சத்தம் வரத்தான் செய்யும் தே. ஆ சரி சரி, பாத்திரம் பூரம் பளபளன்னு இருக்கணும், என் மூஞ்சி தெரியணும். மூஞ்சி தெரியனா ஒரு கண்ணாடி வாங்கி வச்சு பார்க்க வேண்டியதானே? இந்த பாத்திரத்துல தான் பார்க்கணுமா? எம்மா செய், மாமியை கழுவி சரியான கழுவியெல்லாம் இருக்கு. இந்த சூனியை வச்சு சட்டியை தேய்க்கிறதுக்கு 1 வாரம் ஆகும் போலையே. ராமு இருந்தாலாட்டி ஏமாத்தி பிறக்கி அவரை கழுவ வச்சிடலாம். இப்போ நம்மளேல கழுவ வேண்டியிருக்கு. கழுவுனாத்தான் மத்தியானம் இந்த கழுவி சோறு தரும். சோறையும் நம்ம தானே பொங்கணும். ஐயோ கடவுளே, இப்படி புலம்பு விட்டுட்டாங்களே. வந்துட்டா வந்துட்டா, நம்ம ஆளு வந்துட்டா. ஐயோ கடவுளே, இந்த கிறுக்கு எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்கா? வாங்க மேடம், நீங்க வருவீங்கன்னு தான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்காண்டி நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்து பேசலான்னு தான். நீ 4 மணிக்கு வருவேன்னு தெரியும், அதான் 2:30 மணிக்கே வந்துட்டேன். மெண்டல் உனக்காக காத்து கிடந்த தப்பே கிடையாது. லூஸ் மாதிரி பேசுறத விட்டுட்டு ஏதாட்டும் வேலை இருந்தா பாரு. ஏன் ரேக்கா என்னைய புரிஞ்சுக்கிட்ட மணிக்க நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணுதுன்னு தெரியுமா? அப்படியா? உண்மையாவ சொல்லுதே? ஆமா ஆமா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. உனக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். உண்மையாவா? ஆமா, என்ன வேணாலும் செய்வோம்ல. எனக்காண்டி என்னனாலும் செய்வியா? ஆமா ரேக்கா. சரி, எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணு தெரியல, ஒரு கண்ணை குடுக்கியா? என்ன வாயை பிளந்துட்ட? நீ தான் எனக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னியே, வந்து கண்ணை கொடு, வா ஆபரேஷன் பண்ண போவோம். அடி பாவி, லவ் பண்ணுதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஆபரேஷன் பண்ணணும் கண்ணை கொடுங்காலே. விட்டா இவளே கை வச்சு தோண்டி எடுத்துருவா போல. இந்த இடத்துல இருந்தா தானே கண்ணை கொடுங்குவே. நான் தான் எஸ்கேப்பே. என்ன வேணாலும் செய்யற மூஞ்சி முகர கட்டையும் பாரு. வந்துட்டேன். சீக்கிரம் வந்து வண்டியில் உட்காருங்க மாலாக்கா. மார்க்கெட்டுக்கு சீக்கிரம் போகணும், இல்லைன்னா காய்கறியெல்லாம் காலியாயிரும். இந்த வாரேன். உட்காந்துட்டீங்களா? போகுமா? ஆ போலாம். நம்ம 2 பேரும் தான் போறோமா? யாரையும் கூட்டு போலையா? யாரை கூட்டு போகக்கா? ராதாக்காவை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு காய் பூரா நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும். வேண்டாம், நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். லட்சுமி அக்காவை கூட்டு போலாம்ல? வண்டி தாங்காது தாயே, பெசாட்டுக்கு வாங்க. ஏட்டி, வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும்ல, நீ போடல. போற வழியில போலீஸ் யாரும் பிடிச்சா என்ன செய்ய? நம்மளை பிடிக்கிற தைரியம் யாருக்கு இருக்குக்கா? நம்மளுக்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய ஆள்க பழக்கம்லாம் இருக்குது. நம்மளெல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியாது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குட்டி. என் கூட வரும்போது நீங்கள் பயப்படலாமா? தைரியமாக வாங்கம்மா. ஏதோ சொல்லுதே, போ. இப்படி பயந்து சாவுதிகளே, நான் பார்த்துக்கிட்டுதேன்னு சொல்லுதம்ல. எவனாவது போலீஸ்காரன் பிடிக்கட்டும், அவன் மண்டையை உடச்சிருதேன். நிறுத்து, வண்டியை ஓரமா நிறுத்து. ஏட்டி, போலீஸ் கையை காட்டுதாரு, நிறுத்திரு. எனக்கு பயமா இருக்குட்டி. பயந்து சாவாதீங்க. இப்போ எப்படி பேசி சமாளிக்கன்னு பாருங்க. என்ன அண்ணாச்சி, சௌக்கியமா? சவுக்கியம் கிடக்கட்டும், ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் வீட்டில் இருக்கே. அப்படியா? ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது தப்பு. இதுல டபுள்ஸ் வேற அடிக்கியோ? 1000 ரூபா ஃபைன் எடு. என்ன ஃபைன் எடுக்க சொன்னா போன் எடுக்க? ஹலோ, எம்எல்ஏ சாரா? ஆமாம், நான் தான் பேசுதேன். இங்கே ஒரு போலீஸு ரொம்ப கிராக்கி பண்ணுதாரு. ஆமாம், ரோட்டில் நின்றுக்கிட்டு ஃபைனு கட்டுங்காரு. எப்படி, நீங்கள் வாரீங்களா இல்லை நான் அங்கே வரட்டா? ஐயையோ, எம்எல்ஏக்கு தெரிஞ்ச பிள்ளை போலயே. நம்ம வேலை போயிருமே. சரி விட்டுருவோம். எம்எல்ஏ இங்கே நேராக வாராராம். எப்படி வசதி? ஏமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீங்க போங்க. எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஆளுன்னு முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நீங்க கிளம்புங்கம்மா. எம்எல்ஏட்ட வேணா பேசுதீங்களா? அதெல்லாம் வேண்டாம்மா, அவர் சொல்லிட்டாருல்ல. நீங்க போங்க. அதெல்லாம் முடியாது, நெட்டச்சிக்கு எல்லாரையுமே தெரியும். இப்போ பாருங்க, ஸ்பீக்கரில் போடுறத நீங்களே கேளுங்க. எம்எல்ஏ என்ன சொல்லுதாருன்னு கேளுங்க. மாலாக்கா வேண்டாம், சும்மா இருங்க. இருட்டி, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மீசக்காரட்டெல்லாம் எம்எல்ஏ பேசணும், அப்போ தான் இவரெல்லாம் திருந்துவார். நாளை பின்ன அப்போ தான் நம்மளை ரோட்டில் நிறுத்த மாட்டார். இரு, நான் ஸ்பீக்கரில் போட்டு விடுதேன். நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். அடி பாவி, சோழியை முடிச்சிட்டாலே. நான் தான் ஸ்பீக்கரில் போடாதீங்கன்னு சொன்னோம்ல, கேட்டீங்களா? எம்எல்ஏன்னு போய் சொல்லி ஏமாத்தவா பார்க்க? ஹெல்மெட் போடாம வந்தது ஒரு தப்பு, பின்னால லோடு வச்சுட்டு வந்தது ஒரு தப்பு. இரு, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. எல்லா கேஸையும் உன் மேல போட்டு உன்னை ஜெயிலில் போடுதேன். வண்டியை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. தாத்தா, பாட்டி உங்களை வீட்டில் போட்டு அடைச்சி போட்டாங்களாம்ல, ஒரு 4-5 நாள் ஆளையே காணும்.
ஆமாட்டி விடமாட்டேன்ட்டா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், வீட்டிலேயே கிடங்கன்ட்டா. இன்னைக்கு தான் போராடி காலில் உளுந்து போயிட்டு வாரேன் பட்டுன்னு கேட்டு கெஞ்சி வந்திருக்கேன். இங்கே இத்தனை பேர் இருக்கிற இடத்துல உங்களை எவன் கடத்திட்டு போகிறான்? வீட்டில் கொண்டு போகும்போது நாங்கள் விட்டுட்டு போகிறோம். எனக்கு பயம்லாம் கிடையாது டி. அன்னைக்கு சைக்கிள்ல வந்தேன்னா அசந்த நேரத்துல வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாளுங்க. நான் இன்னைக்கெல்லாம் வந்தா அடிச்சு வீசிடுவேன். அதானே பொக்கவாய் தாத்தாவை அசைக்க முடியுமா? ஏன் நண்பர் சிங்கமாச்சே. அப்படி சொல்லு மங்கம்மா. ஊருக்குள்ள தைரியமா வந்து ஒரு ஆளை கடத்திட்டு போற அளவுக்கு இருக்காங்க. கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டுல தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ தலைவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. அலமேல் இப்படிலாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ எல்லார்ட்டையும் சண்டை போடுவா, சண்டை இழுத்து விடுவான்னு பார்த்தேன். இந்த அளவுக்கு கேவலமாவா போவா? அதான் இப்போ ஜெயிலில் கிடக்கா. அவள் ஜெயிலில் கிடக்கிறது கிடக்கட்டும், நீங்கள் குழம்பு வாங்கி தின்னிக்கலாம்ல அவகிட்ட. உனக்கு யார் சொன்னா? எங்களுக்கு எப்படினாலும் விஷயம் தெரிஞ்சிரும். செல்வி, உன்னை என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்லியிருக்கியோ? யாத்தே, நான் சொல்லலை தாயே. ஏட்டி அவ சொல்லலட்டி, தலைவர் சொன்னாரு. கேமரால பார்த்துருக்காரு அன்னைக்கு. கேமரா வைக்கன்னு எல்லாத்தையும் படம் முடிச்சுக்கிட்டு அலைதாரு போல. பிறகு அவங்க வீட்டில் போய் நீங்கள் குழம்பு வாங்கி தின்னீங்கன்னா அப்புறம் அவர் பார்க்க மாட்டாரா? இவ்வளவு நாள கேட்கல, இப்போ எதுக்கு சொல்லுதாரு? சரி போன போது ஒரு நாள் சாப்பிட்டு போட்டுமேன்னு விட்டுருப்பாரு. ஒரே ஒரு நாள் தான் குழம்பு வாங்கினேம்மா, அதை சொல்லி சொல்லி காட்டாதீங்க. அதுக்கு பிறகு நான் வாங்க மாட்டேன்னு திருந்திட்டேன். ஆமாம் ராதா ஆண்டி திருந்திட்டாங்க. குறை சொல்றதையே பொழப்பா வச்சிருக்காளுங்க. எங்கள் வீட்டுக்காரர் விடையாமல் குறை சொல்லிட போகிறோம். எங்கள் வீட்டுக்காரர் எதை செஞ்சாலும் குறை மட்டும்தான் சொல்லுவார். நல்லது ஏதாவது செஞ்சால் ஒரு நாளும் பாராட்டவே மாட்டார், குறைய மட்டும்தான் சொல்லுவார். ஏன் இப்படி குறை சொல்லுவீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அதை கேட்டால் சொல்லுவார். குறை இருந்துச்சுன்னா சொல்லணும்ல, அதை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நாளை குறை இருந்தால் உடனே சொல்லிடுவேன்ப்பா அப்படின்னு கதையெல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி நீ நல்ல விஷயம் செய்யும் போதெல்லாம் பாராட்டுவார்ல. கிழிச்சாரு. ஒரு நல்ல விஷயத்தையும் பாராட்டினதே கிடையாது இது வரைக்கும். பாராட்டுங்க, நான் நல்ல விஷயம் தானே செஞ்சுருக்கேன்னு கேட்டால் கூட அது எதுக்கு, அதெல்லாம் செய்யக்கூடாது, குறை இருந்தால் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லுவார். அந்த மனுஷன் குறை சொல்லதுக்குன்னே பிறந்தவர். குறை சொல்கிற வாய் நிற்காது, குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். வாயில் சிமெண்ட்டை போட்டு நீங்கள் அடைச்சிங்கன்னா கூட சிமெண்ட்டில் குறை இருக்குன்னு ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் சரிதான்ட்டி, குறை சொல்கிறவங்கள நிறுத்த முடியாது. நம்ம பேசாட்டுக்கு இருக்க வேண்டியதான். அது எரிச்சலாக இருக்குல்லக்கா. எந்நேரமும் குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அவரை பற்றி நான் குறையா சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு அவருக்கு கோவம் வருமா வராதா? அப்படித்தானே எனக்கும் இருக்கும். நானாக இருந்தால் கல்லை கொண்டு மண்டையை உடச்சிருப்பேன், இன்னும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நாளை எங்கள் ஆண்டிகிட்ட சொல்லி கெட்டி போட்டு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நீ ஆண்டி பொறுத்து போற, என்ன எதுன்னு பேசி தீர்க்க வேண்டியதானே? எனக்கு யாருக்கா இருக்கா? நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்கள் அம்மா அப்பா யாரும் என்கிட்ட பேசலை, எனக்குன்னு யாரும் இல்லை. அதனால தான் இந்த மனசு இப்படிலாம் பண்ணுதாரு. எனக்கும் 4 சொந்த பந்தம் இருந்துச்சுன்னா இப்படிலாம் செய்வாரா? கொஞ்சம் பயம் இருக்கும்ல. மறுமொழி நீ ஏன் இப்படிலாம் பேசுத? நான் இருக்கும்போதே நீ இதெல்லாம் பேசலாமா? எத்தே மன்னிச்சிருங்கத்தே, நான் என்னதான் சொன்னாலும் அதானே நெசம். அத்தை இருக்கும்ல, அந்த பையனை நான் பார்த்துக்கிடுதேன், நீ போய் சட்டுக்கு இரு. மாலை சொல்றது சரிதான் அத்தை பாட்டி. அவளுக்குன்னு சொந்த பந்தம் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளை இப்படிலாம் பேச மாட்டாருல்ல. அவளை கூட்டு வந்து வச்சிருக்காரு, வேலைக்கு போக விட மாட்டேக்காரு. படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய பாதியிலே படிப்பை நிறுத்தி கூட்டு வந்துட்டாரு. இப்போ அந்த பிள்ளைய போட்டு இப்படி பண்ணா இது எங்கே போகும்? அந்த பயலுக்கு அடி காணாது, இரு 4 அடி அடிச்சு வைக்கேன். வேண்டாம் தே, நீங்கள் அடிச்சிங்கன்னா சத்தம் போட்டிங்கன்னா அவர் என்கிட்ட சண்டை போடுவார். மறுபடியும் சண்டை போட்டுட்டே கிடக்க வேண்டாம். பெசாட்டுக்கு இப்படியே விட்டுருங்க. நான் என் தலையெழுத்துன்னு பேசாமல் இருக்கேன். எதுக்கு பிரச்சனை? மாலாக்கா வீட்டில் கொண்டு அவங்க அம்மா அப்பா கூட பேசி சேர்த்து வச்சுட்டா என்ன? இப்பந்தான் ஒரு சரியான விஷயத்த சொல்லியிருக்க. சரி, அப்படின்னா நாளைக்கு எல்லாரும் கிளம்பி மாலாக்கா வீட்டுக்கு போயிடுவோம். ஏட்டி அது 2 ஊர் தாண்டி இருக்கு. 2 ஊர் என்ன, 7 கடல் தாண்டி இருந்தாலும் நாங்கள் போவோம். நாங்கள் போவோம் கிடையாது, எல்லாரும் போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் வந்துருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து பஸ்ஸில் போவோம், ஜாலியாக இருக்கும். பஸ் எதுக்கு? நான் தான் கார் வச்சிருக்கோம்ல, கார் கொண்டு வரேன், காரில் போவோம். ஆமா கார்ல போனாதான் கெத்தா இருக்கும். அப்பதான் மாலை நல்ல வசதியா வாழுதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க. அப்படி போய் சொல்லிலாம் ஏற்றுக்கிட வைக்க வேண்டாம், நம்ம பஸ்ஸுலேயே போவோம். மாலாக்கா ஏன் போய் சொல்லுதீங்க? உங்களுக்கு 2 கார் வாங்கி தரட்டா? ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேசாமல் இரு, நீ செய்யறதே போதும். ஏனே உங்கள் தங்கச்சியாவே நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டேங்கிங்க, அதை இப்படிலாம் பேசுதீங்க. சரி, நான் இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டே போகிறேன். சரி, நீ என் தங்கச்சி தான், ஒயாமல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காதே. கார் தானே, கொண்டு வா, கார்லேயே போவோம். சரி,
அப்பன்னா நாளைக்கு லட்சுமி அன்கோ மாலா வீட்டுக்கு பயணமா? ஆமாம் ஆமாம், மிஷன் மாலாக்கா நாளைக்கு தொடங்க போகுது. அதுக்கு முன்னால இன்னைக்கு தலைவர் ஒரு பாராட்டு விழா வைக்கேண்டிருக்காரு. சாயந்தரம் எல்லாரும் வந்துருங்க. சாயந்தரம் தானம்மா, பாராட்டு விழாக்கு தாராளமா வந்துருவோம். சோறு எதுவும் போடுவாங்களா? ஆமாம் ஆமாம், பிரியாணி போடுதாகலாம். 2 தூக்குவாளி கொண்டு வந்துரு. தூக்குவாளிலாம் நேரத்தை எடுத்து வச்சுட்டேனே.